குடும்ப பொறுப்புகள் உலக காரியங்களிலிருந்து வெளிவந்து பெண்கள் எவ்வாறு தேவ சேனையாய் எழும்பி பிரகாசிப்பது பற்றி ஒரு சிறு நாடகத்தின் மூலம் இங்கு காணலாம். காட்சி 1. ரசாத்தி, எம்மா ரசாத்தி, என்னம்மா பண்ற? டைம் ஆச்சுமா. பைபிள் காலேஜ் படிச்ச பொண்ணு இப்ப என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணும். இப்ப போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனே. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கா? என்னம்மா பண்ணிட்டு இருக்க? பிரேயர் பண்ணிட்டு இருப்ப நினைச்சா தூங்கிட்டு இருக்க. எந்திரிம்மா, எந்திரி. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? காலேஜ்லனா வார்டன் தொல்லை, இங்கன்னா உங்க தொல்லை. ஒரு வார்டன் கிட்ட இருந்து வந்து எஸ்கேப் ஆகி வந்தா இந்த வார்டன்கிட்ட இருந்து வந்து மாட்டிக்கிட்டேன். நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், சாப்பாடு எடுத்து வைங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றா. சாப்பிடு. ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னியம்மா. சாப்பிட்டுட்டு பைபிள் வாசிக்க போறியா? அதெல்லாம் பைபிள் காலேஜ்லேயே பண்ணியாச்சு. இப்போ ப்ரேயர் பண்ண போறியாம்மா? அதையும் அங்கேயே பண்ணியாச்சு. அப்போ என்னதாம்மா பண்ண போற? அம்மா 3 வருஷம் பைபிள் காலேஜில் ஒரு படம் கூட பார்க்காம நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ, பக்கத்து மண்டபத்தில் புது புது பாட்டாக போடுவாங்க. பாட்டை கேட்கவும் முடியாமல் பாடவும் முடியாமல் நான் பட்டனே. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஜெபம் பண்ண போறியாம்மா? பார்க்க போகிறேன். சரி, டிவியை பார்ப்போம். இருந்தவரும் இருக்கட்டும். வாங்க 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 செல்லங்களா. வர முடியாது. இன்றைய முக்கிய செய்திகள் ரொம்ப முக்கியம். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன கரண்ட் போச்சா? ஷோ, சரி ஜோமனும். ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. கரண்ட்டு போச்சே ஏசப்பா. பரலோகத்திலிருந்து கரண்ட்டு வருவதாக ஏசப்பா. படம் தெரிவதாக ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அடி பாவி, எஸ்தர் ராஜாத்தின்னு பேர் வச்சேன். அவங்கள மாதிரி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன்னு பார்த்தா அது என்னது, டிவிக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க. பைபிள் காலேஜ் போயும் திருந்தலையே ஏசப்பா, காப்பாத்துங்க. காட்சி 2. என்ன கண்ணே யோசிச்சுட்டே இருக்கிறா? அம்மா அம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், திட்ட மாட்டீங்கல்லாம்மா? திட்ட மாட்டேம்மா, சொல்லு. திட்ட மாட்டீங்கல்லாம்மா? ஃபஸ்ட்டு நீ சொல்லு, அம்மா பதில் சொல்கிறேன். அம்மா, நான் பைபிள் காலேஜ் படித்தேன்லாம்மா. ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்காருமா, நான் போகலாமாம்மா? சரிம்மா, அப்பா வரட்டும், பேசிட்டு சொல்கிறேன். என்னது மிஷினரி ஊழியமா? பொம்பளை பிள்ளைய வீட்டில் வைக்காம காலம் கெட்டு போய் இருக்கிற நேரத்தில் ஊழியத்துக்கு அனுப்ப போகிறாளாம். பைபிள் காலேஜ் போனாலாம், அழைப்பை பெற்றாலாம், எங்கேயோ போகிறாளாம். ஆடி போய் ஆடி வந்துச்சான், ஆடி போய் அசந்து வந்துச்சான். அந்த கதையால இருக்கு. அப்பா அம்மா கூட சமாளிச்சிடலாம், ஆனால் அந்த பாட்டியை சமாளிக்க முடியாது போலயே. என்னம்மா, என்ன சத்தம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாயா வா, உன்னை தான் எதிர்பார்த்து இருந்தேன். வாயா. என்னம்மா என்னம்மா என்ன விஷயம்? எங்க நம்ம அபி பைபிள் காலேஜ் படிச்சுங்கால மிஷினரியாக போகணும்னு ஆசை பண்ணுறேன். உங்கள் பர்மிஷன் அவ கேட்குறான். அப்படியா? மிஷினரி ஊழியமா? என்ன யோசிக்கிறான்? நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இந்த
பெரிய இந்த வயசான காலத்தில் என் பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டு கண்ணை மூடிடலான்னு நினச்சேன். அந்த குடுப்பனை கூட எனக்கு இல்லாமல் போச்சு. அவளும் கேட்கல, அவனும் கேட்கல. நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் எவ எங்கிட்டு போனா எனக்கு என்ன, நான் போகிறேன். அம்மா அம்மா போகாதீங்கம்மா. எங்கே போகிறீங்க? உங்களுக்கு இப்போ என்னதாம்மா பிரச்சனை? நம்ம அபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ்வளவுதானே. என் ஃப்ரெண்டு அந்தோனியை பார்த்தேன். ஆமாம், நம்ம அந்தோனியா? அவனோட பையன் மைக்கேல் இருக்கான்ல, அவன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலை பார்க்குறான், நல்ல சம்பளம் வாங்குறான். அவனே நம்ம அபிக்கு கட்டி வச்சிடலாம். அபி கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் ஊழியமாச்சும் மிஷினரியாச்சும் பண்ணிக்கட்டும். அப்பா அப்பா இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா, நான் ஊழியத்துக்கு போகிறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா. என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்கேன்? பெத்தவங்களுக்கு தெரியும் எதை எப்போ பண்ணணும்னு. அல்லாதம்மா, அப்பா சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணி ஊழியத்துக்கு போமா, நல்லா ஜாப் பண்ணுமா. சரியம்மா? எப்படி உங்க பாட்டி? காட்சி 3. ச்சே, ஒரு படம் நல்லா இல்லை, ஒரே விளம்பரமாக இருக்கு. இன்றைய முக்கிய செய்திகள். மணிப்பூரில் இனக்கலவரம். மே மாதம் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை கலவரம் உச்சக்கட்டத்தில் இருந்த நாட்களில் சுமார் 60 திருச்சபைகள் சேதமடைந்துள்ளது. திருச்சபைகளா? சிறு பிள்ளைகள் என்றும் பெண்கள் என்று பாராமல் அநேகர் உபத்திரவப்படுத்தப்படுகின்றனர். அரசு தன் இரும்பு கரம் கொண்டு அடக்குமா அல்லது தொடர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குமா? நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் இந்தியாவிற்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். தேசம் அழிந்து கொண்டிருக்க அழைப்பையும் வரங்களையும் பெற்ற நீ ஏன் அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? அழைத்தவரின் சத்தம் உன்னை மீண்டும் அழைக்கிறது. இனியும் தாமதியாதே, எழுந்து புறப்பட்டு உன் தரிசனத்தை நிறைவேற்று. இதோ இயேசு சீக்கிரமாய் வருகிறார். ஸ்தோத்திரம் ஏசப்பா, என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. நான் உங்களுக்கு விரோதமாக நிறைய பாவம் செஞ்சுட்டேன் ஏசப்பா. என் லைஃப்லேயே ஏசப்பா, நான் உங்களை நீங்கள் உண்மையான அன்பை காட்டும் போதெல்லாம் நான் உங்களை விட்டு பின்வாங்கி போயிட்டேன் ஏசப்பா. இனி நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன். நீங்கள் கொடுத்த ஊழியத்தை நான் கரெக்டாக செய்வேன் ஏசப்பா. என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா, என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. ஆமென். ட்ரிங் ட்ரிங் யார் இந்த ட்ரிங் 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 ட்ரிங். ஜெனி அக்கா? ஹலோ ஹலோ, பிரைஸ் தி லார்ட்மா. பிரைஸ் லார்ட்க்கா. நான் ஜெனி பேசுகிறேன். சொல்லுங்கக்கா. நாளைக்கு காலையில் எங்கள் வீட்டில் 10 மணிக்கு ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சுருக்கோம். நீ வந்துருவியாம்மா? கண்டிப்பாக வந்துடுவேன்க்கா. நம்ம கூட காலேஜில் படித்த நம்ம ஏரியா பிள்ளைங்களெல்லாம் வர சொல்லியிருக்கேன், வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீயும் கட்டாயம் வந்துருமா? கண்டிப்பாக வந்துடுவேன்க்கா. ஓகேம்மா, தேங்க்யூ. காட்சி 4. வாங்க வாங்க, பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க. எஸ்தர், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. இப்படியெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நீங்கள் ஃபோன் பண்ணுற வரைக்கும் ஒரு அலட்சியமான வாழ்க்கை தான்க்கா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏசப்பா என்னை திரும்பவும் அவரோட அன்பை காட்டியிருக்காருக்கா. நான் திரும்பவும் அவருக்காக ஊழியம் பண்ணணும்னு நினைக்கிறேன். திரும்பவும் நான் அவருக்காக வல்லமையாக அவரோட பாதையில் நடக்கணும்னு ஆசைப்படுறேன்க்கா. கட்டாயம் கத்தருவோம் இருதயத்தின் வாஞ்சையின்படி ஊழியத்தில் பயன்படுத்துவார். மோனிகா, நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், ஏன் நீ டல்லாகவே இருக்க? என்னக்கா சொல்கிறது, காலேஜ் முடித்தேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் அவங்க கூட சேர்ந்து ரொம்ப உலக பிரகாரமாக வாழ்ந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக அவங்க கூட சேர்ந்து அவங்க செய்கிற எல்லா விஷயத்தையும் நான் பண்ணிட்டேன்.
நான் ரொம்ப தூரம் ஆண்டவர் விட்டு வாங்கி போயிட்டேன். நான் அவங்க கூட நான் உலக பிரகாரமா வாழும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அது எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு. ஆனா அது எல்லாமே சேர்ந்து என்ன ஒரு இருளுக்குள்ளேயும் ஒரு வெறுமைக்குள்ளேயும் தள்ளிடுச்சு. நான் இப்ப பாவத்துல சிக்கிட்டேன்க்கா. நானும் ஒவ்வொரு முறையும் இந்த பாவத்தை விடணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால முடியலக்கா. என் வாழ்க்கையே ரொம்ப வெறுத்துருச்சுக்கா. இனிமே நான் எப்படிக்கா தேவனுக்காக பயன்பட போறேன்? சில நேரங்களில் செத்தெல்லாம் போல இருக்குக்கா. அழாத மோனிகா, எழுந்துரு. இப்ப கூட நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் இங்க வந்தேன். இல்லைன்னா நான் இங்க வந்திருக்க கூட மாட்டேன்க்கா. நான் ரொம்ப அங்கே போயிட்டேன்க்கா. இனிமே நான் என்னக்கா பண்ண போறேன்? அழாத மோனிகா, காலேஜ்ல படிக்கும்போது ஆண்டவரை எவ்வளோ நேசிச்ச, எப்படியெல்லாம் ஜெபம் பண்ண, எவ்வளோ வாஞ்சியா ஊழியம் செஞ்ச. இப்படி அநித்தியமான உலக சந்தோஷத்துக்காக நம்ம ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்றியம்மா. நீ கவலைப்படாத. இப்படிதான் விழுந்து போன சிம்சோன் மனம் திரும்பின போது மறுபடியும் பயன்படுத்தின தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்காரு. கட்டாயம் உன்னை மறுபடியும் பயன்படுத்துவார். நீ அழைத்தவரை உனக்கு உன்னுடைய இருதயத்தை மறுபடியும் ஒப்புக்கொடு. அழைத்தவருடைய அழைப்பும் அவருடைய தரிசனமும் இன்னும் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே தான் இருக்கு. அழைத்தவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய அழைப்பில் உறுதியாக நிலைத்திருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடி பிசாசு இப்படி தான் அநேக வலைகளை விரித்து நம்ம சிக்க வைக்க நினைப்பான். நாம தானே மோனிகா கர்த்தருடைய பிள்ளைகள், வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்னேன். நம்முடைய தேவனை உறுதியாக பிடித்து கொண்டு ஊழியத்திலையும் அழைப்பிலையும் நிலைத்திருக்கணும். நீ ஒன்றும் கவலைப்படாத. கர்த்தர் கட்டாயம் நீ உன் இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது மறுபடியும் பயன்படுத்துவார். அக்கா, தேவன் என்ன திரும்பவும் எடுத்து பயன்படுத்துவாரா? மாலா சொல்லுங்க. நீ ஊழியம் செய்யணும்னு ரொம்ப வாஞ்சியா இருந்தியே, இப்போ ஊழியம் செய்றியா? நானாக்கா, ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சாருக்கா. சரின்னு நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொன்னேன். ஆனால் அவங்க நீ பொம்பளை பிள்ளைமா, காலம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கக்கா. சரி நம்மளும் கல்யாணம் பண்ணிட்டு ஊழியம் பண்ணலான்னு சொல்லி அப்பா அம்மா பேச்சுக்கு கீழ்ப்படிஞ்சு கல்யாணத்துக்கும் நான் ஒத்துக்கிட்டேன்க்கா. சரி, அங்கே போனதுக்கப்புறம் ஊழியம் பண்ணலான்னு நினச்சா எனக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடைக்கவே இல்லைக்கா. என்னுடைய வாழ்க்கை மாமனார் மாமியார் கணவர் பிள்ளைகள்னு 4 செவத்துக்குள்ளேயே அடங்கிருச்சுக்கா. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிட்டு ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுறாங்கக்கா. ஆனால் எனக்கு அது கொடுத்து வைக்கவே இல்லைக்கா. பொம்பளை பிள்ளையாக பிறந்தா ஆண்டவருக்கு ஊழியம் பண்ண முடியாது போல. நம்மளாலலாம் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அப்படி இல்லை மாலா, நம்ம நினைக்கிறோம் இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு மாத்திரம்தான் வந்துட்டுருக்குன்னு. அப்படி இல்லை. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இது மாதிரி அநேக பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் எத்தனையோ பெண்கள் ஜெயித்தாங்க இல்லையா? நம்ம வேதத்தில் வாசித்திருக்கிறோமே, எஸ்தர் ராணி, அவர்கள் பிரச்சனையை கடந்து வரலையா? அவங்க ஜெபிக்கலையா? அவங்க மூலமாக தேவன் ஒரு யூத குலத்தையே காப்பாற்றலையா? கட்டாயம் நம்மளையும் பயன்படுத்துவார். நாம் அநேக தரம் சூழ்நிலைகளை பார்த்து மூழ்கி போய் கொண்டிருக்கிறோம். பேதுரு இயேசுவை பார்க்கும்போது மூழ்கலை, சூழ்நிலையை பார்த்தபோது தான் மூழ்கி போனார். நாமளும் சூழ்நிலையை பார்த்து மூழ்கி போகிறோம். சூழ்நிலையை பார்த்து மூழ்காதீங்க. அழைத்தவரின் அழைப்பை அலட்சியத்தால் வீணாக்காதீங்க. பின்மாற்றத்தில் போய் நம்மை அழைத்தவரை ஏமாற்றாதீங்க. மாலா, நீங்கள் கேட்டீங்கல்ல பெண்களால் பயன்பட முடியாதான்னு. இப்போவும் எத்தனையோ பெண்களை தேவன் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாரே. நான் உடைக்கப்படுறேனே, நான் உருக்கப்படுறேனேன்னு நினைக்கிறீங்களா? உலைக்களத்தில் வைக்கப்படுகிற ஒவ்வொரு உலோகமும் உருக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. எதுக்காக? உறுதியான ஆயுதமாக மாறத்தான். ஆண்டவர் நம்மையும் உறுதியான ஆயுதமாக, கூர்மையான ஆயுதமாக மாற்றத்தான் இத்தனை பிரச்சனைகளை அனுமதிக்கிறாரு. கூர்மையாக்கப்பட்ட ஒவ்வொரு அம்புகளும் அம்பரா துணியில் வைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ஏற்ற காலத்தில் போர்க்களத்தில் பயன்படுவதற்காகத்தான். நாமும் ஒவ்வொருவரும் எழுப்புதல்னு வாயில் பேசிக்கொண்டே தான் இருக்கிறோமே தவிர இன்னும் எழும்பாமல் தான் இருக்கிறோம். எழும்புதல் இல்லாமல் எழுப்புதல் இல்லை.
வாருங்கள், நாமும் தேவ சேனையாய் இணைந்து அநேகரை தேவனுக்காக ஆதாயப்படுத்துவோம். சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை